வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் சுமதி. அதாவது இந்த 2 நாள் பயிற்சி மனதை பற்றிய புரிதல். அந்த புரிதல் எப்படி நம்ம எடுத்துக்கணும், நம்ம மனசை எப்படி இலகுவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த பயிற்சியோட நோக்கம். இதில் இந்த டாப்பிக்கில் எப்படி அப்படிங்கிறீங்கன்னா, சிந்தனை, சிந்தித்தல். இப்போ சிந்தனை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, சிந்தித்தலை எப்படி எடுத்துக்கிறது. சிந்தனைங்கிறது நம்ம நடந்ததை மறைமுகமாக மறந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். சிந்தித்தல் ஆழமாக வந்துகிட்டே இருக்கும். அதையும் நம்ம எதிர் இதாக எடுத்துகிட்டு புற இதாக எடுத்துகிட்டு அதை நம்ம ஈஸியாக எடுத்து கொண்டு போயிட்டு அதை எப்படி சக்ஸஸ் பண்ணணும், அதை வெற்றிகரமாக எப்படி முடிக்கணும்னு நமக்குள்ளேயே அதை கொண்டு அந்த சிந்தித்தலை கொண்டு நம்மளே இது பண்ணுறது தான் சிந்தித்தலுக்குள்ளே இது. அதாவது மீண்டும் மீண்டும் நமக்குள்ள நினைவுகள் எல்லாம் எப்பவும் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம அதை வேறு பக்கம் வைக்க முடியாது. இருந்தாலும் நம்மளுக்குடைய சிந்தனைகளை நம்ம எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவில் பண்ணிட்டு எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை ஈஸியாக எடுத்து நம்ம அதில் வெற்றிகரமாக நம்ம வெற்றியை நோக்கி எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பயணிக்கணும். என்னுடைய கருத்து. அப்புறம் சிந்தனை மறந்துடும். ஊதுவத்தி மாதிரி அது எரிஞ்சு அப்படியே புகையா மாதிரி மறைஞ்சிடும். ஆனால் சிந்தித்தல்ங்கிறது நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் அந்த தொடர்புகானது நம்மளை கொண்டு போயிடாது. எதையாவது கொண்டு போய் தள்ளுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து நம்ம அதை காப்பாற்றக்கூடிய எந்தெந்த வழி நமக்கு தெரியுமோ அதை முன்கூட்டியே நம்ம பயன்படுத்தி அது மாதிரி செஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் கவலை வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். ஆனால் அது நோயாக மாறி கொண்டு வந்துடும் நமக்கு. ஆனால் இந்த கவலையெல்லாம் கவலைப்படுறது யார், கோபப்படுறது யார், இது ஏன் வருது அப்படிங்கிற ஒரு சிந்தித்தலை நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த நோய்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இதில் ஒன்றே என்னங்க அப்படின்னா, எதையுமே ஈஸியாக எடுத்துக்கணும். எல்லாமே நமக்கு உள்ளது தான். யார்கிட்டையும் போய் அதை வாங்கணுங்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதில் அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்கிறோமோ அதில் தான் நம்மளுடைய பயிற்சியே இது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 நாள் பயிற்சி மனசை லேசாக வச்சுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்னுடைய பயிற்சியில் நிறைய பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு சில கருத்துக்கள் வரும். என்ன பண்ணிட்டோங்கிற ஒரு கருத்துக்கள், தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். நம்ம எவ்வளோ பண்ணுறோம், தாழ்வுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு இதை எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை கொடுத்தீங்க. ரொம்ப அது எங்களுக்கு பிடிச்ச ஒன்றா இருக்குது. இந்த பயிற்சி எங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையாகவும் இருக்குது, சிறந்ததாகவும் இருக்குது. வாழ்க்கைக்கான ஒரு பெரிய ஒரு உதாரண கூறுகளோடு இருக்குது இந்த பயிற்சி. அது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. ஐயாவுடைய பயிற்சி